என் பிள்ளைங்களுக்கு கோவில்னா போதும், சாமி கும்பிடணும்னா ரொம்ப இஷ்டம். இப்போ ஊர்லேருந்து சென்னைக்கு இப்போ தான் திரும்பினோம். பார்த்தீங்கன்னா, வர வழியே கோவில் போகலாம், கோவில் போகலான்னு ஆரம்பிச்சுட்டே வந்தாங்க. உடனே புதுப்பக்கம் மான்சூன் கோயிலுக்கு தான் போகணும் வர வழியில. எப்போ ஊருக்கு போகும்போதும் போயிட்டு தான் போவோம். அதே மாதிரி இன்னைக்கு வரும்போதும் போயிட்டு தான் வந்தோம். அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களே சாமி கும்பிட்டாங்க. பிறகு இஷ்டத்துக்கு போயிட்டு அண்ணா ஏறி போனான்னு அவளும் ஏறி சாமி கும்பிட்றா. வண்டியில் மேலே போகல, படியில் நடக்க வச்சு தான் கூட்டிகிட்டு போனேன். நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த ஷெட்டுக்கு மேலேயே குரங்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் தாவி நல்லா விளையாடிட்டு இருந்தது. என் பையனுக்கு ஒரே பயம், அழுதுகிட்டே வந்தான். அதுக்கப்புறம் அவனும் நடக்க ஆரம்பிச்சிட்டான். என் பிள்ளைய கையை பிடிச்சி அவன் தான் கூட்டிகிட்டு வந்தான். பாருங்க, மலையில் ஏறுது, நல்லா படிக்கட்டு கிடையாது இல்லையா, ஸ்மூத்தாக நடக்கிற மாதிரி இருக்கும், கால் வலிக்காது. நல்லா இடமும் பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து பார்க்க வியூஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா சாமி கும்பிட்டு வந்தாங்க. கடவுள் நடசதுக்கு கொஞ்சம் கூட தான் போகணும். நெத்து வீட்டிலேருந்து கொண்டு வந்தோம், நெத்து கட்டலாம்னு. பார்த்தீங்கன்னா என் பொண்ணு கண்ணில் ஒத்திக்கன்னா அடித்து கொடுக்குறா நெத்தை. நல்லா கட்டுங்க நல்லா கட்டுங்கன்னு வேற அவங்க அப்பாவை மிரட்டிகிட்டே இருந்தா. பாருங்க, எல்லாருமே நல்லா வேண்டிட்டு நெத்தை கட்டுவாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் தேங்காய் இருக்கிறனால வீட்டிலேருந்தே கொண்டு வந்திருந்தேன். நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டோம். என்ன நட சாத்துறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான், கரெக்டாக நாங்கள் சாமி கும்பிட்டு வரோம், நட சாத்துறாங்க. நீங்களும் டைம் கிடச்சா போயிட்டு வாங்க. தேங்க்யூ.